இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கூட இந்த பி என்கரேஜ் பை காட்ஸ் வேர்ட் சீரீஸில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நம்ம இந்த வாரம் முழுவதும் ஃபியர் ஆஃப் த லார்ட் இந்த தலைப்பில் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கான தலைப்பு என்ன நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபியர் ஆஃப் த லார்ட் செக்யூர்ஸ் யூ அப்படின்றது தான். கர்த்தருக்கு பயப்பட்டுக்கிற பயம் நம்மளை பாதுகாக்குமா? ஓகே, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 14:26, Proverbs 14:26. In the fear of the Lord there is strong confidence and his children will have a place of refuge. தமிழ்ல வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 14:26. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். ஓகே, ஆமென். ஸோ ஆல்வேஸ் நம்மளோட வாழ்நாள் முழுவதும் தேவன் நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்காருங்க. நம்ம தேவனுக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்து இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவன் மேலே ஒரு ஸ்ட்ராங் கான்ஃபிடன்ஸ், அதாவது ஒரு திட நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கும். எஸ், ஏன்னா நம்மளை தேடி பொல்லாப்பே வந்தாலும், அதாவது எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம தேவனுக்குள்ள திடமானதாக இருக்குமா? ஆமாம், இதெல்லாம் வருது, ஆனால் கர்த்தர் என்னோட இருக்கிறார். கர்த்தர் நம்மளுக்கு உரைத்துக்கிட்டே இருப்பார், நான் கூட இருக்கேன், நீ பயப்படாத பயப்படாத. இல்லை எப்போ நடக்கும்? நம்ம தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்து வாழும்போது தேவன் தன்னுடைய திட்டங்களை நம்மளுக்கு தெரிவிப்பார். அது மட்டும் இல்லை, ஆபத்து வரும்போது நம்மளை பாதுகாக்கிற அந்த ஒரு வல்லமையை நம்ம உணர்வோங்க. அது மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் நம்மளை ஹோப்லெஸ்ஸாக தான் மாற்றோங்க. அதாவது நம்மளை அந்த ஹோப்லெஸ் சிச்சுவேஷனுக்கு, அந்த நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலைக்கு நம்மளை தள்ளி விட்டுடும் நிறைய காரியங்கள். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நம்ம கர்த்தருக்கு அவருக்கு பயந்து நம்ம நடந்து கொண்டோம் அப்படின்னா அவர் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லை, அவர் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறாருன்ற காரியம் அது டிஃபால்ட். ஆனால் நம்ம அவரை நம்பணும்ல. ஸோ நம்ம கர்த்தருக்கு பயந்தோன்னா அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ், அந்த ஸ்ட்ராங் கான்ஃபிடென்ஸ், அந்த திட நம்பிக்கை நமக்குள்ளே வந்துடுது. தேவனோட பிள்ளைகளாக இருக்கிற நம்மளுக்கு அந்த நம்பிக்கை ரொம்பவே அவசியங்க. நம்ம சூழ்நிலைகளை பார்த்து பயந்து கோழைகளை போல இருக்கக்கூடாது. கர்த்தருக்குள்ள திட நம்பிக்கையை வைத்து நம்ம திடமனதை வைத்திருக்கிற விசுவாசிகளாக இருக்கணும். வாங்க இப்பொழுது நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இன்றைக்கு கூட அப்பா எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. உண்மை நம்புகிறவர்கள் ஒரு நாளும் வெட்கம் அடைவதில்லை ஆண்டவரே. உண்மை நம்புகிறவர்களை நீர் ஆண்டவரே ராஜா அப்பா பாதுகாத்து கொள்வதற்காக நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு கூட அப்பா உம்முடைய அப்பா அந்த பயத்திலிருந்து நாங்கள் விலகாமல் உண்மையே அப்பா நாங்கள் சார்ந்து வாழ எங்களுக்கு உதவி செய்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Have a great day.